Hello and welcome to kadai kathais. இன்னைக்கு நம்ம சேனல்ல மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நான் சொல்ற அளவுல உங்களுக்கு 2 கிளாஸ் ஜிகர்தண்டா கிடைக்கும். ஒரு 5 பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி ஊத்தி ஓவர் நைட் ஊற வைக்கணும். காலையில பாத்தீங்கன்னா நல்லா பொதுன்னு நிறைய வந்துரும். ஸோ 4 or 5 போட்டுக்கோங்க, அதுவே போதும். ஃபர்ஸ்ட் சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஹைல வச்சிங்கன்னா கருகிடும். அதே மாதிரி தண்ணி சேர்க்காம சுகர் டேரக்டா பேன்ல சேர்த்தாலும் கருகிடும். சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி தேன் கலர்ல வந்ததும் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேருங்க, கொஞ்சம் தெறிக்கும். அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை தான் நம்ம பால்லையும் ஐஸ்கிரீம்லையும் சேர்க்க போகிறோம். தனியாக எடுத்து வச்சுருங்க. ஜிகர்தண்டா பால் ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. பாதி சேர்த்தா போதும், மிச்ச பாதி நம்ம ஐஸ்கிரீமுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சுகர் சிரப் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பிங்கிஷ் சாண்டல் கலர் வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிருங்க. இந்த பாலை நல்லா திக் ஆகணும், அதுக்காக தான். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாலை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 1 கப் மெல்டட் வெனிலா ஐஸ்கிரீம் நான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த பாதி சுகர் சிரப் மிச்ச பாதியை ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டால பால் ஆடை ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். சிம்ல வச்சு பாலை சுண்ட விடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சிம்லே வச்சு ஒரு ரப்தி கன்சிஸ்டன்சிக்கு கிளறிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு பால் ஆடை கிடைச்சிரும். இப்போ ஜிகர்தண்டா ரெடி பண்ணுறதுக்கு 1 கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின், 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சில்லுன்னு பால் சேர்த்துக்கோங்க. இது கூட பால் ஆடையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமை மேலே சேர்த்து சர்வ் பண்ணிடுங்க. சுவையான மதுரை ஃபேமஸ் ஜில் ஜில் ஜிகர்தண்டா ரெடி. If you like this video, like, share and subscribe to our channel kadai kathais.